ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி எக்கு வச்சு ப்ரெட் சாண்ட்விச் பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தா கூட நல்லா ஹெல்த்தியாக வயிறு ஃபில்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஜேஎஸ் ஒர்க்ஸ் பார்க்குறீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆனியனை நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட்டு, ஒரு எக்கு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ கேரட்டு ஒரு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன், தக்காளி 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகா ஒரு ஆஃப் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு, ப்ரெட்டு 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த ஆம்லேட்டை தோசைக்கல் நல்லா காஞ்சதும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக தூவிக்கலாங்க. மேலே வேகிறப்பவே தூவிட்டால் அது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால் ஆம்லெட்டை நல்லா வேக வச்சு அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குடமிளகா ஒரு ஆஃப் கட் பண்ணால் போதுங்க. இப்போ ஒரு வானிலையில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முதல்ல பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி பெரிய வெங்காயம் போட்டு ஒரு கண்ணாடி பதம், ரொம்ப வேக வேண்டியதில்லை, பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ அந்த பெரிய வெங்காயம் நல்லா பாதி அளவு வெந்ததும் ஃபஸ்ட்டு குடமிளகா போட்டுக்கலாம். குடமிளகா பொடியாக நறுக்குங்க. இதில் விட்டமின் சி இருக்குது, அதனால் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கெல்லாம். இப்போ பாருங்கள், அந்த குடமிளகாவை கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு. க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஓரளவு வதக்கிக்கலாம். வதக்கினதும் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் உப்பு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து, அதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸுக்கும் தேவையில்லை. இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிறப்போ நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்தா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இது ஒரு டிப்ஸு தான். அடுத்தது கடைசியாக நம்ம கேரட்டையும் கொத்தமல்லி தழையும் பொடியான சீவி இருக்கேன், கேரட்டு சீவி இருக்கேன், கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க, அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். காய் ஓரளவு பாதி அளவு வெந்தாவே போதும். ஏன்னா நம்ம ப்ரெட்டில் சேர்த்து இது பண்ண போகிறோம், டோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 3 சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஃபைனலாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா சோயா சாஸ் ஓரளவு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாங்க. நம்மோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அது கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சோயா சாஸ் சேர்த்துட்டேன். அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் தான், என்னென்னா டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்க்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதானா டொமேட்டோ கெச்சப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டு தான் கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஹை ஃப்ளேமே வச்சு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக நெய் தடவிட்டு சும்மா ஒரு டிப்பு ஒரு நிமிஷம் வச்சுட்டு ப்ரெட்டை வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சைடு சாண்ட்விச்சுக்கு இப்போ நம்ம இது வைக்க போகிறோம்ல வெஜிடபிள்ஸு, அதனால் ஒரு தடவை வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அந்த ஆம்லேட்டு, வெஜிடபிள்ஸு ஸ்டஃபிங்கு பண்ணலாம். அப்போ நமக்கு நல்லா அந்த காய்கறியெல்லாம் அதன்லேயே ஒட்டிக்கும். அதுக்காக தான் ஒரு தடவை ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துட்டு, இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஆம்லெட்டை நான் பாருங்கள் கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆம்லெட் வச்சிட்டேன். அடுத்தது அந்த வெஜிடபிள் கலவையை வைக்கலாம், 1 ஸ்பூனு. இப்போது இன்னொன்று ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வீட்டில் நான்
ஸ்வீட் கார்ன் வேக வச்சது இருந்ததுங்க. அதனால் அதையும் ஒரு ஸ்பூன் வச்சேன். அது வச்சது நல்லா டேஸ்ட் கொடுத்தது. நீங்கள் இருந்தால் வைக்கலாம். வேக வச்சது இது ஸ்வீட் கார்னு. அது ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு பீஸு ஆம்லேட் கட் பண்ணது அது வச்சு மேலே வந்து இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டு வச்சு பட்டர் இல்லை நெய் போட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட் சாண்ட்விச். நீங்கள் ப்ரெட் டோஸ்டர் இருந்தால் அதுலேயும் வச்சு எடுத்துருங்க. அது இன்னும் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இல்லாதவங்க தோசைக்கல்லையும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா செட் ஆகிடும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. எக் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.